السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا. قال النبي صلى الله عليه وسلم: ولد لي الليلة غلام فسميته باسم أبي إبراهيم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 125வது திருவசனத்தில் சொல்வான்: وَمَنْ أَحْسَنُ دِينًا مِمَّنْ أَسْلَمَ وَجْهَهُ لِلَّهِ وَهُوَ مُحْسِنٌ. நல்ல மார்க்க பற்றுள்ளவன், நல்ல தீன்தாரி, தீனை பின்பற்றக்கூடியதில் சிறந்தவன் யார் என்பதற்குண்டான அடையாளங்களை அல்லாஹ் பட்டியலிடுகிறார். ஒமன் அஹ்சனு தீனன், இவரை விட மிகச் சிறந்த மார்க்க பற்றுள்ளவர் யார் இருக்க முடியும்? மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டியே, அல்லாஹ்வின் திரு பொருத்தத்திற்காக வேண்டியே அவர் இஸ்லாத்தில் இணைந்தார், இஸ்லாத்திற்கு வந்தார். வஹுவ முஹ்சினுன், அவர் நற்காரியங்கள் செய்யக்கூடியவர், நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர். மூன்றாவதாக ஒரு தன்மையை அவருக்கு அல்லாஹ் சொல்கிறான்: வத்தபஅ மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா, எல்லா மதங்களிலிருந்தும் வேறு விரிந்து இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும் பின்பற்றி வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழியை பின்பற்றுகிற மனிதனை விட சிறந்த மார்க்கப்பட்டுள்ளவர் வேறு யாராக இருக்க முடியும்? 3 அடையாளங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சிறந்த மார்க்கப்பட்டுள்ளவர் என்பதற்கு தருகிறார். ஒன்று, அவரது இஸ்லாம், அவரது ஈமான் அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே இருந்திருக்க வேண்டும், வேறு எதற்காக வேண்டியும் இருந்திருக்க கூடாது. வேற எதுக்காக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது சொல்லுவாங்க? ஒரு மனிதன் மார்க்கத்தில் இருப்பது, இஸ்லாத்தில் இருப்பது அல்லாஹுக்காக வேண்டிதானே, வேறு எதற்காக இருக்க முடியும் என்கிற கேள்வி வந்தால் அதற்குண்டான பதிலும் நாம் வாழுகிற இக்காலத்திலேயே கிடைக்கிறது. சிலருள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்வதும் அல்லது மார்க்கத்தில் இணைவதும் அவர்களுக்குண்டான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக,
அவர்களுடைய அவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக என்கிற நிகழ்விலும் இருக்கிறது. எனவே அல்லாஹ் சொல்கிற வார்த்தை ஒமன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டியே அவர் மார்க்கத்தை ஏற்றவராக இருக்க வேண்டும். இரண்டாவது அடையாளத்தை அல்லாஹ் சொல்கிறான், முஹ்சின், அவர் நல்லது செய்பவராக இருக்க வேண்டும். நல்லது என்பது மார்க்க அடிப்படையிலேயும் உலக விஷயங்களிலேயும் அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அதையெல்லாம் செய்து, எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அதையெல்லாம் விட்டு விலகி இருப்பது இன்சான். அவர் நல்லவராகவும் இருக்க வேண்டும். மூன்றாவது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்கிறான், அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மில்லத்தை, அவருடைய வழியை பின்பற்றியவராக இருக்க வேண்டும். அவரை விட சிறந்த மார்க்க பற்றுள்ளவர் இருக்க முடியாது. வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இப்ராஹீமை தன் நேசராக எடுத்துக்கொண்டான். அப்படியானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதுவெல்லாம் இறை நெருக்கத்திற்கு காரணமாக இருந்தது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செயல்களால் ஈர்க்கப்பட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் நண்பராகவே எடுத்துக்கொண்டான். எனவே யார் அவரது மார்க்கத்தை, அவரது வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகச்சிறந்த மார்க்கப்பற்றுள்ளவராக இருக்க முடியும். அவரை விட சிறந்த மார்க்கப்பற்றுள்ளவர்கள் இருக்க முடியாது. இந்த காலத்துல நமக்கு ரொம்ப அவசியம். நாங்க தான் அக்மார்க் முஸ்லிம்கள், நாங்க தான் 100% முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் ரொம்ப இருக்கு. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பார்த்து ஏளனம் செய்யுது. நீங்க எல்லாம் என்ன தொழுறீங்க, வணங்குறீங்க, ஆனா இதுலெல்லாம் இப்படி இருக்கிறீங்களே, அதுலெல்லாம் அப்படி இருக்கிறீங்களே, எங்களை பாருங்க எதுல பார்த்தாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன்கிட்ட தான் 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதனால யாராக இருந்தாலும் மிகச்சிறந்த மார்க்கப்பட்டுள்ளவர் என்பதற்கு அல்லாஹ் கொடுக்கிற அடையாளம் 3. அவர் அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும். அல்லாஹ்வை சொல்லி, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிறரிடத்தில் கையேந்துகிற நிலையோ அல்லது மார்க்கத்தை விற்கிற நிலையோ அவரிடத்தில் இருக்கக்கூடாது. சிலர் அப்படியும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்காக எல்லாமே வச்சுட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே அவருக்காக, வாய் மட்டும்தான் அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லும். ஆனா அவர் கேட்பது, அவர் வாங்குவது, அவர் பெறுவது எல்லாம் அல்லாஹ்வுக்காக இருக்காது. நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அவருக்காக, அவர் பிள்ளைகளுக்காக, அவர் குடும்பத்திற்காக என்றிருக்கும். இது வஜ்ஹஹு லில்லாஹ் இல்ல. இரண்டாவதாக அவர் நற்காரியங்கள் செய்ய வேண்டும். மூன்றாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தில் அவர்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும். சிலர் சொல்லுவாங்க அடிபெறலாமல் பின்பற்றுவது, கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், உலிதலி அல்லைலா குலாமன், இன்றைய இரவு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஃபஸம்மைத்துஹு பிஇஸ்மி அபி இப்ராஹிம், அந்த என்னுடைய குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு நான் என்னுடைய தந்தையின் பெயரை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை நான் வைத்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை வைப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக கருதி இருக்கிறார்கள், நல்லதாக கருதி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதரான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கவர்ந்த செயல்கள். 3 விதமான குஃப்ர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் இருந்தது. ஒன்று தாபுதுல் அஸ்னாம வ தமாசீல் அல் ஹஷபிய்யா வல் ஹிப்ரிய்யா. அவர்களை பொறுத்தவரை கற்களாலும் அல்லது உட்டு கட்டை மரக்கட்டைகளினாலும், தமிழ் வர மாட்டேங்குது, இங்கிலீஷ் வருது, சரி, மரக்கட்டைகளினாலும் சிலைகளை வடித்து அந்த சிலைகளை வணங்குகிற பழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. கல்லால சிலைகளை உடைக்கணும், கட்டையால சிலைகளை வடித்து அந்த சிலைகளை தான், இதுக்கு அந்த பேரு இந்த பேருன்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, இன்னைக்கு இருக்குல்ல, இதே மாதிரியான பழக்க வழக்கம் குஃப்ரியத் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இன்னொரு கூட்டம் தாபுதுல் கவாகிப வன் நுஜூம வ ஷம்ஸ வல் கமர், அவர்கள் சூரியனை வணங்கக்கூடியவர், சூரிய வணங்கிகள்னு சொல்லுவாங்க. சூரியனை, சந்திரனை,
அதே போல நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்கள் எதையுமே நட்சத்திரம் பார்த்துதான் செய்வாங்க. இப்ப நம்மளையே சில பேர் இருப்பாங்க, நல்ல நேரம் வரட்டும், கெட்ட நேரம் போகட்டும், சீக்கிரம் நடத்தி முடிச்சிடணும், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முடியணும், இப்படி இப்பவும் இருப்பது போல அப்ப இதிலேயே ஊறி போனவர்கள் இருந்தாங்க. இதை தவிர வேற எதையுமே செய்ய மாட்டாங்க. சூரியனை வணங்குதல், சந்திரனை வணங்குதல், அதே போல நட்சத்திரங்களை வணங்கக்கூடிய ஒரு பிரிவு இருந்தது. இன்னொரு பிரிவு முலூக்க வல் ஹுக்காம், அரசர்களையும் அதிகாரிகளையும் வணங்கக்கூடியவர்கள். அரசனிடமிருந்து ஏதாவது வெகுமதி பெறணும் அப்படின்னா உடனே அவன் காலில் விழுறது, அவனையே பெருசா நினைக்கிறது, நீதான் தெய்வம் சொல்றது, இப்படி 3 வகையான குஃப்ரியத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்தது. அந்த சூழலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த 3ஐயும் எதிர்த்து நின்றார்கள். வெறுமனே பார்த்துட்டு சும்மா இருக்கிறதல்ல, அல்லது பரவாயில்ல நீங்க உங்க தெய்வத்தை வணங்கிக்கீங்க, நான் என் தெய்வத்தை வணங்கிக்கிறேன் என்பதல்ல. அல்லது நம்முடைய வீட்டுக்குள்ளேயே நம்முடைய குடும்பத்திலேயே சில பிரச்சனைகள், சில மோசமான செயல்கள் நடக்கும் போது அதை கண்டும் காணாமல் இருப்பதல்ல. தவறு எங்கு நடந்தாலும் யார் செய்தாலும் அந்த தவறை உணர்த்துவது, சுட்டிக்காட்டுவது அவசியம். அந்த அடிப்படையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலேயே இருந்த சிலை வணக்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். இது காலலி அபிஹி யா அபத்தி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிர் வ லா யுக்னி அன்க ஷைஆ. 19வது சூராவின் 42வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார், தன்னுடைய தந்தையிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள், யா அபத்தி தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிர், நீங்க என்ன செய்றீங்கன்னு அந்த சிலை உங்களை பார்க்காது, நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை அந்த சிலைகள் கேட்கவும் செய்யாது. இப்படிப்பட்ட கல்லையும் மண்ணையும் ஏன் நீங்க வணங்குறீங்க? வலா யுக்னி அன்க ஷைஆ, உங்களிடமிருந்து எந்த கெடுதியும் இந்த சிலைகளால் தடுக்கவும் முடியாது. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருது, அந்த ஆபத்திலிருந்து இந்த சிலை உங்களை தடுத்துருமா? நடக்காது. அந்த சிலைகளே தனக்கு வர்ற ஆபத்தை கூட அவைகளால் தடுக்க முடியாது என்று இருக்கும் போது உங்களுக்கு வர்ற ஆபத்தை அது எப்படி தடுக்கும் என்று தன்னுடைய குடும்பத்திலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் குடும்பத்தவர்கள் மிகப்பெரிய கோபத்திற்கு உள்ளாகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அநியாயமாக எப்படியெல்லாம் அவங்களை கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள். தொடர்ந்து ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், யா அபத்தி லா தஅபுது ஷைத்தான், யார் எந்த சிலைகளை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த சிலைகளை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதெல்லாம் ஷைத்தான். லா தஅபுது ஷைத்தான், இந்த ஷைத்தான்களை எல்லாம் நீங்க வணங்காதீங்க. இன்ன ஷைத்தான கானலிர் ரஹ்மானி அஸிய்யா, காரணம் ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன். யா அபத்தி இன்னி அகாஃபு ஐய மஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மான் ஃபதகூலு லிஷைத்தானி வலியா, நீங்க தொடர்ந்து இது போன்ற சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நிச்சயமா அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் பயப்படுறேன். அப்ப நீங்க ஷைத்தானுக்கு கூட்டாளி ஆயிடுவீங்க, அல்லாஹ்வுக்கு விரோதி ஆயிடுவீங்க என்றெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்திலிருந்து சிலை வணக்கத்திற்குண்டான அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ஒரு நாள் திருவிழாவின் போது, ஊரெல்லாம் திருவிழாவுக்கு கிளம்பி இருக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன் வரலன்ற கேள்விக்கு அவங்க சொன்னாங்க, ஃபகால இன்னி சகீம், நான் நோயாளி அப்படின்னு சொன்னாங்க. உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, ஒன்னும் ஆகல, ஜுரம் அடிக்கல, ஒண்ணுமே இல்லை, எந்த நோயும் இல்லாமலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னி சகீம், நான் நோயாளி என்று சொன்னாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொல்லிட்டாங்களா? அதுவும் சொல்லல, உண்மையிலே நோயாளியா தான் இருந்தாங்க. உடல் நல்லா இருந்ததே தவிர உள்ளம் நல்லா இல்ல. நான் உள்ளம் நோயாக இருக்கிறேன் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. புரிஞ்சவங்க, வெளியில உள்ளவங்க உடம்பு நோயா இருக்குது போல என்று விளங்கி கொண்டார்கள். அவ்வளவுதான். இவங்க பொய்யும் சொல்லல, அவங்க விளங்கினதும் தப்பில்லை. விளங்கிட்டு அவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க. போன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் உடைத்து பெரிய சிலையினுடைய தலையில கோடாரிய மாட்டி விட்டு போயிட்டாங்க. திருவிழாவுக்கு போனவங்க திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்து பாக்குறாங்க, பெரிய சிலையினுடைய தலையில கோடாரி இருக்கிறது, சின்ன சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கிடக்குது. அப்ப உடனடியா இதை யார் செஞ்சிருப்பா அப்படிங்கும் போது கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம், புதுசா வந்திருக்கிறவர் இப்ராஹிம் தான், அவர் தான் செய்திருப்பார் என்று நினைச்சு அவர்கிட்ட வந்தாங்க.
அன்த ஃபஅல்த ஹாதா யா இப்ராஹிம் பிஆலிஹத்தினா யா இப்ராஹிம், எங்களுடைய சிலைகளை எல்லாம், எங்களுடைய கடவுள்களை எல்லாம், அவங்க சொன்ன வார்த்தை அது. அல்லாஹ் சொல்கிறார், அன்த ஃபஅல்த ஹாதா பிஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்களுடைய கடவுள்களை எல்லாம் கொண்டு வீசினவன் நீதானா, எங்க கடவுளை எல்லாம் கொலை செஞ்சது நீதானா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க. கால பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன். இல்ல இல்ல இல்ல, அங்க பாருங்க, பெரியவர் தான் கழுத்துல கோடாரியோட வீரத்தோட நிக்கிறார். அவர் தான் அநேகமா சின்னவங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். அவைகள் பேசக்கூடியதாக இருந்தால் நீங்க அதான் நம்புறீங்க, இந்த சிலை தான் நமக்கு எல்லாம் செய்யுது, இந்த சிலை தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த சிலைகிட்ட கேட்டாதான் கிடைக்கும் என்று நம்புறீங்கல்ல, அந்த சிலையத்தையே கேளுங்க, உங்களெல்லாம் கொன்னது யாரு, உங்களெல்லாம் க்ளோஸ் பண்ணது யாரு என்று அந்த சிலைகளிடத்திலேயே கேளுங்கள். அவைகள் பேசக்கூடியதாக இருந்தால் கால அஃபதஅபுதூன மின் தூனில்லாஹ் மா லா யன்ஃபஉக்கும் ஷைஅன் வலா யதுர்ருக்கும். அவங்களுக்கே தெரியும் இதை கேட்கவும் முடியாது, கேட்டா இது பதிலும் சொல்லாது என்பது தெரியும். தெரிஞ்ச உடனே அவங்க சொன்னாங்க, என்ன இது போய் கேட்குமா, இது போய் பேசுமா அப்படின்னாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப கேட்டாங்க, ஃபதஅபுதூன மின் தூனில்லாஹ் மா லா யன்ஃபஉக்கும் ஷைஅன் வலா யதுர்ருக்கும். உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராத, உங்களுக்கு எந்த கெடுதியும் தராத இந்த கல்லையா நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், உண்மையான அல்லாஹ்வை விட்டுட்டீங்களே. அந்த அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன், அந்த அல்லாஹ்வைத்தான் வணங்கணும், அவனை விட்டுட்டு இந்த கற்களை வணங்கி கொண்டிருக்கிறீர்களே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சரியாக அவரிடத்தில் கேட்டார். அதுக்கு பிறகுதான் அவங்க இவர்களை பழி வாங்கணும்னு துடிச்சாங்க. பெரிய நெருப்பு குண்டம் மூட்டப்பட்டது, அதுல போட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காப்பாற்றினான் என்கிற வரலாறு. இரண்டாவது, அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய குஃப்ரியத், சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வணங்கி கொண்டிருந்தது. அடுத்ததாக இந்த குஃப்ரியத்துக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பணியை துவங்கினார். ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபா கால ஹாதா ரப்பி ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன். நட்சத்திரங்கள் வந்தது நைட்டு, நட்சத்திரங்கள்னால பூமிக்கு வெளிச்சம் கிடைச்சது. வெளிச்சம் கிடைச்ச உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, பிரயோஜனம் தருது, இதனால பிரயோஜனம் இருக்கு, இந்த நட்சத்திரங்கள் எனக்கு ஒளி கொடுக்குது, அப்ப இதுதான் எனக்கு வழிகாட்டுது, இதுதான் எனக்கு நேர் வழிகாட்டுது, அப்ப இதுதான் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. காலையில ஆன உடனே நட்சத்திரத்தை காணோம். அப்ப சொன்னாங்க, ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியது கடவுளாக இருக்காது. கொஞ்ச நேரம் தான் எனக்கு வெளிச்சத்தை தந்துச்சு, இது கொஞ்ச நேரம் தான் எனக்கு வழிகாட்டுச்சு, அதுக்கு பிறகு இதைவிட பிரகாசமான நிலவு தோன்றியதும் அந்த நட்சத்திரங்கள் ஒளி இழந்து போயிடுது, அதுக்கு ஒளி கிடைக்காம போயிடுது, எனவே அது மறைஞ்சு போகுது. மறைஞ்சு போறது இறைவனாக இருக்க முடியாது. இறைவனுக்குண்டான முதலாவது விஷயம், அவன் மறையக்கூடியது, மறைபவனாக இருக்கக்கூடியது, எப்போதும் எல்லா நேரமும் எல்லாவற்றையும் அணுகக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருப்பான். அவன் தான் இறைவன், அவனுக்கு பேர் தான் கடவுள். இது மறைந்து போகிறது, அதனால் இது கடவுளாக இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க, எல்லோரும் புரியும்படியாக. ஃபலம்மா ரஆ கமர பாஸிகன் கால ஹாதா ரப்பி. அப்புறம் நிலவு வந்ததும் நிலவை பார்த்து சொன்னாரு, அதாவது கொஞ்சம் தான் வெளிச்சம் தந்துச்சு, நிலவு அதிகமாக வெளிச்சம் தருகிறது, ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய கடவுள். ஃபலம்மா அஃபல லைல்லம் யஹ்தினி ரப்பி லஅகுனன்ன மினல் கௌமில் வால்லீன். மறுநாள் காலையில அது மறைந்து போனதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது மறைஞ்சு போயிடுச்சு, மறைவதெல்லாம் எனக்கு நேர்வழி காட்ட முடியாது, நேர்வழி காட்டலன்னா நான் வழிகேட்டுல போயிடுவேன், வழிகேட்டுல போகக்கூடாதுன்னா நான் இதையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள கூடாது, இதுவும் என்னுடைய கடவுள் அல்ல. ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிகத்தன். அப்புறம் காலையில சூரியன் உதிச்ச உடனே இது நட்சத்திரத்தின் பிரகாசத்தை விட, இது நிலவின் பிரகாசத்தை விட அதிக பிரகாசம் உள்ளதா இருக்கு, இதுதான் அப்ப உண்மையிலே கடவுளாக இருக்க முடியும். ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இது பெரிதாக இருக்கிறது, இதுதான் என்னுடைய இறைவன். ஃபலம்மா அஃபலத் கால யா கௌமி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன். காலை மாலையானதும் அதுவும் மறைந்து போன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுவும் மறைந்து போகிறது, எனவே இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் எதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
இதுதான் எனக்கு ஒளி கொடுக்குது, இதுதான் எனக்கு நல்லது செய்யுது, இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல போனதுனாலதான் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு இந்த நல்லது நடக்கும், இந்த நட்சத்திரம் இப்படி போயிடுச்சுன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு இந்த கெடுதி வந்துடும் என்று நீங்கள் எதையெல்லாம் நட்சத்திரங்கள் தான் செய்கிறது, இந்த சூரியன் சந்திரனுடைய மாற்றங்கள் தான் செய்கிறது என்று நம்பி ஷிர்க் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இணை வைக்கிறீர்களோ, அவை அனைத்தை விட்டும் நான் நீங்கிக் கொள்கிறேன். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நான் முழுக்க முழுக்க வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாவின் பக்கமே முன்னோக்குகிறேன். வமா அன மினல் முஷ்ரிகீன். நீங்கள் ஷிர்க் வைக்கக்கூடிய, நீங்கள் இணை வைக்கக்கூடிய எதிலும் என்னுடைய பங்கு கிடையாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக, அந்த கூட்டத்துக்கு எதிராக அவர்கள் புரியும் விதத்தில், நீங்க ஏன் இதை நம்புறீங்க, இதெல்லாம் நடக்கல என்கிற விஷயத்தை அவர்களுடைய பாணியிலேயே அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளக்கி அவர்களை அதிலிருந்து பாதுகாத்தார்கள். மூன்றாவதாக அந்த காலத்தில் இருந்த இன்னொரு கூட்டம் தான் அதிகாரிகளையும் அரசர்களையும் வணங்கி கொண்டிருந்த கூட்டம். நம்ம வார்த்தையில சொன்னா ஜால்ரா போடுறது, யாரு கையில பதவி இருக்கிறதோ உடனே ஏன் இல்லைன்னா நமக்கு பதவி போயிடும் என்பதற்காக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஜால்ரா அடிச்சுட்டு அவங்களுடைய சொல் பிரகாரம் இருந்துட்டு அவர்களை கடவுளா, அவர் தான் எல்லாம், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும், அவர் என்ன சொல்லலையோ அது நடக்கக்கூடாது என்று அவர்களை கடவுளாக வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. நம்ரூத் இருந்தார். அப்ப நம்ரூதிடத்திலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவன் வணங்கக்கூடியவன் அல்ல, வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் இவன் அல்ல, இவன்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது, முழுக்க முழுக்க இவனை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அவன்கிட்டே போனாங்க. எவன் மமதை கொண்டிருந்தானோ, எவன் நான் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தானோ அவன்கிட்டே போனாங்க, போய் சொன்னாங்க. அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம் ஃபீ ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க இது கால இப்ராஹிம் ரப்பி யல்லதி யுஹ்யி வ யுமீத். அவன் கேட்டான், நீ ஒரு ரப்புன்னு சொல்றியே, அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றியே, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், யார் யாருக்கு எப்படி விளக்கணுமோ அவரவர்களுக்கு அப்படி எப்படி விளக்குனாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யார் நட்சத்திரங்களையும் சூரியனும் வணங்கினாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க சிலையை வணங்காதீங்கன்னு சொல்லல, அவன் வணங்குறது என்ன சூரியன் சந்திரன், அதுல என்ன தப்பு அதை உணர்த்துறாங்க. யார் சிலைகளை வணங்கினார்களோ அவங்கள்ட்ட போய் இந்த சிலை உங்களுக்கு எந்த விதமான நல்லதையும் கெட்டதையும் செய்ய போறதில்லை என்று அவர்களுக்கு எப்படி புரியுமோ அதை விளக்கினார்கள். நம்ரூதுட்ட அந்த ரெண்டையும் சொல்லல, சிலை வணங்கினா சிலை நல்லது அதை சொல்லல. நம்ரூதுட்ட இந்த கோள்கள் எல்லாம் மாறுறதுனால இப்படி நடக்க அதை சொல்லல. அவன் என்ன பெருமையோடு இருக்கிறான்னா, நான் யாருக்காவது உதவி செஞ்சா என்னாலதான் அவன் வாழ்றான், என்னாலதான் அவன் வளர்றான், என்னாலதான் அவன் உயிரோட இருக்கான், நான் இல்லைன்னா அவன் க்ளோஸ், நான் இல்லைன்னா அவன் ஒண்ணும் இல்லை என்று நினைச்சிட்டு இருக்கிற நம்ரூதுட்ட போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மத்ததெல்லாம் சொல்லல, அதெல்லாம் விட்டுட்டு அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறானோ அந்த கருத்துக்கு எதிரான விஷயத்த சொன்னாங்க. இது கால இப்ராஹிம் ரப்பி யல்லதி யுஹ்யி வ யுமீத். நீ யாருக்கும் ஜோர் போடல, நீ யாருக்கும் ஹயாத்தை கொடுக்கல, நீ யாரையும் மௌத்தாக்கல்ல, ஹயாத்தை கொடுப்பதும் மௌத்தை கொடுப்பதும் என்னுடைய ரப்பான அல்லாஹ் தான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் என்ன செஞ்சான், சிறையிலிருந்து 2 பேரை கூப்பிட விட்டு ஒருத்தருடைய தலையை வெட்டிட்டான். தலையை வெட்டிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னா, நீ சொன்னியே உன் அல்லாஹ் தான் கொலை செய்வான், உன் அல்லாஹ் தான் சாவடிப்பான்னு சொன்னல்ல, மரணிக்க செய்வான்னு சொன்னல்ல, இப்ப பாரு நான் ஒருத்தனை கொண்டு இருக்கேன், கொலை செஞ்சவன் யார் நான், அவனை மௌத்தாக்குனது யார் நானா ஒரு ரப்பா, சரி இன்னொருத்தர் இருந்தால அவனை பொழைச்சிட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டான். இப்ப அவனுக்கு உயிர் கொடுத்தது யார், இல்லைன்னு சொன்னா இப்பமே கூப்பிட்டு அவனே வெட்டிடுறேன். இப்ப அவனுக்கு ஒருத்தனுக்கு உயிரை கொடுத்திருக்கேன், இன்னொருத்தனை சாவடிச்சிருக்கிறேன், இந்த ரெண்டையும் செஞ்சது யாரு, நான் தான். இப்போவாவது ஒத்துக்கிறியா, உயிரை கொடுப்போனும் நான் தான், சாவடிக்கிறோன்னு நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிறியான்னு நம்ரூது கேட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யோசிச்சாங்க, இவனுக்கு இப்படி பதில் சொன்ன, சில பேருக்கு எப்படி முயலுக்கு 3 கால்னு சொல்லி புரிய வைக்கணும், அப்படித்தான் சொல்லி புரிய வைக்கணும். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, ஃபைன்னல்லாஹ யத்தி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிபி. சரி,
ஏன் அல்லாஹ் என்ன செய்யறான்னா சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான். சூரியனை என்னுடைய அல்லாஹ் கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான். நீ அந்த டேலண்ட் உள்ளவனா இருந்தா, நீ கடவுளாக இருந்தால், உன்னால் எதையும் செய்ய முடியும் என்று இருந்தால் அந்த சூரியனை மேற்கிலிருந்து நீ உதிக்க வை, உன்னை நான் கடவுளா ஏத்துக்கிறேன். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, அந்த காஃபிரானவன் அப்படியே வாயடைத்து போனான், எதுவுமே பேச முடியல. அவனால எப்படி கொண்டு வர முடியும்? இப்படி சொன்னான், ஹயாத் உண்மையிலேயே ஹயாத்தை கொடுத்தவன் அல்லாடா, நீ இப்ப இவனை போன்னு தான் சொல்ற, இதுக்கு முன்னாடி அவன் 35 வருஷம் வாழ்ந்திருக்கான்ல, அந்த வாழ்க்கைக்கு முன்னால் ஒரு ஹயாத்தை கொடுத்தானே, அவன் யாரு? அப்படிலாம் அவன்கிட்ட விவாதம் பண்ணல. ஏன்னா இவன்கிட்ட விவாதம் பண்றது வேஸ்ட், இவன்கிட்ட சொல்றது வேஸ்ட், என்ன சொன்னாலும் கடைசியில இங்கதான் வந்து நிற்பான்னா அதை விட்டுட்டு வேறொரு மெத்தேடு கையாளுறாங்க. என்னன்னா, என்னுடைய இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறார், மகரிப் நீ மேற்கிலிருந்து உதிக்க செய். இப்படி 3 விதமான குஃப்ர்கள் அந்த காலத்தில் இருந்தது. அந்த 3ஐயும் எதிர்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். அது தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்தினார்கள், அவர்களை நல்ல வழிகளின் பக்கம் திருப்பினார்கள். அதையும் தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள். அதைத்தான் ஹனீஃப் என்று சொல்வார்கள். முழுக்க முழுக்க அல்லாஹ் சொன்னா கேள்வி கேட்காம செய்வாங்களாம். ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்ப நாம எதை எடுத்தாலும் இதை ஏன் செய்யணும், சுபுகுல சத்தம் போட்டு கிராத் ஓதணும், லுஹர்லையும் அசர்லையும் சப்தம் இல்லாம ஏன் அது, ஏன் சுபுகுல சத்தம் போட்டு ஓதணும், மகரிபில இஷாலையும் ஏன் ஓதணும், லுஹர்லையும் அசர்லையும் ஏன் சத்தம் போட்டு ஓதக்கூடாது? எவ்வளவு கேள்வி நம்மள்ட்ட இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் ஒன்ன சொன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம செய்வாங்களாம். இப்ராஹிம ஹலீலா. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றிருந்தார்கள். அதே வழியில் அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளின்னு சொல்லுவாங்க, தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளின்னு சொல்லுவாங்க. குடும்ப தலைவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தன்னுடைய குடும்பத்தை மாற்ற முடியும். அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெரிய உதாரணம். அத்தா எப்படி இருந்தாரோ அதே போல அவருடைய மனைவியையும் அவர்கள் மாற்றினார்கள், பிள்ளையும் அதே வார்ப்பிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள். அதைத்தான் துல்ஹஜ்ஜினுடைய வரலாறுகள் நமக்கு சொல்கிறது. வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். இந்த இடைப்பட்ட காலங்களுக்குள்ளாக, அடுத்த வாரம் ஜும்மாவுக்குள்ளாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், யாரெல்லாம் குர்பானுடைய நியத் செய்திருக்கிறோமோ, ஆடு வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது வாங்கணுன்ற எண்ணத்தில் இருந்தாலும் சரி, அல்லது கூட்டு குர்பானியில் பணம் கொடுத்திருந்தாலும் சரி, குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் புதன்கிழமை மகரிபுக்கு துல்ஹஜ்ஜினுடைய பிறையை பார்க்க வேண்டிய நாள். புதன்கிழமை மகரிபுக்கு பிற பார்ப்போம். பிற தெரிஞ்சிருச்சுன்னா புதன்கிழமை மகரிபில இருந்து துல்ஹஜ் பிறை 1 ஸ்டார்ட் ஆகும், அல்லது வியாழக்கிழமையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆக புதன்கிழமைக்கு முன்பாக, செவ்வாய்க்கிழமைக்குள்ளாக யாரெல்லாம் குர்பானி கொடுக்கிறோமோ அவங்க தங்களுடைய நகங்களை, முடிகளை களைவதெல்லாம் களைச்சிக்கணும். அந்தக்கு பிறகு துல்ஹஜ்ஜுடைய பிறை கண்ட பிறகு, பார்த்த பிறகு குர்பானி கொடுப்பவர்கள் நகம் அல்லது முடிகளை களைவது நல்லதல்ல. அதுக்குண்டான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் சொல்வோம். தொடர்ச்சியாக அதை நாம் சொல்லிக் கொண்டும் வந்திருக்கிறோம். 1. 2வது, இந்த 10 நாட்கள் அல்லாஹ் சொல்லுவான், 10 நாட்களின் மீது சத்தியமாகும். இந்த 10 நாட்கள் என்பது துல்ஹஜ்ஜினுடைய 1 to 10 வரைக்கும் உண்டானது என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த 10 நாட்கள்ல அமல்கள் செய்வது மிக உசிதமானது, உயர்ந்தது. குறிப்பாக 9 நாட்கள், 10வது நாள் துல்ஹஜ் 10 பெருநா கொண்டாடிடுவோம், ஹராம். முன்னாடி இருக்கக்கூடிய பிறை 1 to 9 வரைக்கும் நோன்பு வைப்பதும் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமைகளில் எப்படி ஐயாமுல் பீதை ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்தார்களோ, அதுபோலவே துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1 to 9 வரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கிற வழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸின் வாயிலாக காண முடிகிறது. எனவே அந்த நாட்களில் அதிகமாக நோன்பு வைக்க முயற்சிக்க வேண்டும். இந்த 2 அமல்களும் இந்த பிறை கண்டதிலிருந்து நாம் செய்ய வேண்டியது. இதை கவனத்தில் கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா துல்ஹஜ்ஜை முழுமையாக அடைந்து அதில் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.